பிடிக்கவே மாட்டேங்கி. அம்மா என்ன செஞ்சாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரியலடா, வா அது அம்மா கிட்டே கேட்போம். அம்மா நாங்க உன்கிட்ட கேட்கணும்மா. என்ன விஷயம் பிள்ளைங்களா? பாட்டிக்கு ஏமா உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கி. அதை உன் பாட்டிக்கிட்ட தான் போய் கேட்கணும். போய் படிங்க போங்க, தேவையில்லாத விஷயத்தை கேட்காதீங்க. கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்காங்க, நம்மளை திட்டுறாங்க. அவங்கள திட்டுறதை விட்டுட்டு ஏண்டி பிள்ளைங்களை திட்டுற? பின்ன அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா? அவங்க பாட்டி எப்பயுமே அப்படிதானே. வீடு நம்ம மாமியார் என்றைக்குமே அப்படிதானே இருக்கும். உனக்கு காஃபி கொண்டுட்டு வரேன். இந்த அக்கா காஃபி. ஏமா மருமகளே, சின்ன மருமகளே, வாமா இந்த பக்கம். சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு என் மகளுக்கு வர்றாங்க, உன் புருஷன் சொன்னானா? ஆமாம் அத்தை சொன்னார். அவ பிடிச்சதெல்லாம் நீ சமைச்சு வச்சிருக்கியா? சமைச்சிருக்கேன் அத்தை. சாப்பாடு மட்டும் நல்லா இல்லை, என் மகளுக்கு கத்தி குமிச்சிருவாளுங்க, ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா தான் அத்தை ஆக்கியிருக்கேன். ஏம்மா மருமகளே, எப்படிம்மா இருக்க? பிள்ளைங்க எப்படிம்மா இருக்காங்க? என் பேரங்க பேத்தியெல்லாம் எப்படிம்மா இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. நீங்கள் எப்படி மாமா இருக்கீங்க? அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க அத்தை? ஆமாம், ரொம்ப முக்கியம். இவ கேட்டு தான் நான் நல்லா இருக்க போகிறேன். எனக்கும் போய் எடுத்து எல்லாத்தையும். சரி அத்தை. ஐ தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி. ரெண்டு பேரும் வாங்கப்பா இங்கிட்டு. இங்கே பாருங்க, காசு ஏதாவது பிள்ளைங்களுக்கு கொடுத்தே உங்களை கொன்றுவேன். அடிப்பொடி விளங்காதவளே, இந்தாங்க இந்த காசை வச்சுட்டு ரெண்டு பேரும் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. வாடா கடைக்கு போனா. என்னடி இது பைத்தியக்காரத்தனா? ஏஞ்சி உட்காரு. இப்படி கீழே மட்டமல்லாக்க படுத்து கிடக்குற. இது என் மகன் வீடு, நான் எங்க வேணாலும் படுப்பேன். உங்களுக்கும் உரிமை கிடையாது. இந்த போராளே, இந்த மினிக்கி, அவளுக்கு கேட்கவும் உரிமை கிடையாது.